சேலஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. வெல்கம் டு ஜஸ்ட் நம்ம லைஃப் சேனல். டே டு சேலஞ்ச். நெக்ஸ்ட் தலைப்பு வந்து என்னன்னா, சாராநாத்தில் ஒரு நாள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பயணி சாராநாத்துக்கு போயிருக்காரு. அங்க என்னென்ன அனுபவத்தை அவர் கத்துக்கிட்டாருன்னு இந்த இதுல அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் காசிக்கு போயிருக்காரு. காசியிலிருந்து சாராநாத் வந்து 20 கிலோமீட்டர் தொலைவு. அங்கிருந்து அவர் ஷேர் ஆட்டோல போலான்னு முடிவு எடுத்தாரு. அங்கிருந்த ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ என்னன்னு தெரியாத ஒரு இதுல வந்து அவர் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சு அதுல போய் ஏறி உட்கார்ந்தாரு. ஆனா வண்டியை எடுக்கவே இல்லை. ஏன்னா ஷேர் ஆட்டோல வந்து 3-4 பேர் ஏறினா தான் எடுப்பாங்கன்னு அது அவருக்கு தெரியாம போச்சு. 1 மணி நேரமா காத்திருந்தாரு. அப்பதான் எல்லாரும் வந்து ஏறினாங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோ அந்த ஓட்டுநர் வந்து எடுத்தாரு. ஓட்டுநர் வந்து ஷேர் ஆட்டோ ஓட்டும் போது இரவு நேரத்துல ஓட்டிட்டு இருக்கும் போது மின் விளக்கை அணைச்சிட்டு ஓட்டிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, மின்விளக்கு இல்லாமலேயே நான் ஓட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு யோசனையில் இருக்கும்போது மாமரங்கள் சுற்றி இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு வாசனை வந்தது. ஏன்னா இரவு நேரத்துல என்ன மரம் இருக்குதுன்னே அவருக்கு தெரியல. அப்போது அவர் அந்த வாசனையை யோசிச்சு பார்க்கும்போது, சுத்தியும் மாமரங்கள் அதிகமாக இருக்கும், நிழலா இருக்கும்னு அப்படி யோசனை பண்ணிட்டு அவரு பயணம் மேற்கொண்டார். ஓட்டுநர் வந்து அவரை மின்விளக்கு இருக்கிற இடத்துல இறக்கி விட்டுட்டு அவரு போயிட்டாரு. அவரு அந்த இருட்டுல என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல நம்ம விடுதி ஒண்ணு எடுக்கணும் அப்படின்னு யோசனையிலேயே இருந்தாரு. அந்த சமயத்துலதான் பக்கத்துல இருக்க ஒருத்தர் வந்து விடுதி வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு அவரை கூட்டிட்டு போய் ஒரு விடுதியில தங்க வச்சுட்டாரு. அப்ப தூங்கிட்டு காலையில போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவரு அப்படி இப்படி புரண்டு பார்க்கும்போது அவருக்கு தூக்கமே வரல. காலையில ஏதோ நடந்து போயிட்டு இருக்க மாதிரி அவருக்கு சவுண்டு கேட்டு, அப்போதுதான் மக்கள் எல்லாருமே தியான பீடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரு பார்த்தாரு. சாராநாத்ன்ற ஒரு இடம் வந்து என்னன்னா, அது வந்து புத்தர்களோட ஸ்தலம் மாதிரி. அங்க வந்து புத்தர்கள் ஆதி காலத்துல இருந்திருக்காங்க. அதாவது சுமார் 100 வருடங்களுக்கு முன்னாக இருந்திருக்காங்க. அங்க தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்ற சொல்றப்பட ஒரு இடம். அங்கதான் வந்து இந்த பயணி வந்து போயிருக்காரு. அப்போதுதான் அங்க எல்லாருமே தியானம் பண்ணிட்டு இருக்கறத எதோ பார்த்தாரு இவரு. அவங்க ஒரு தேடலத்தை நோக்கி இருந்த மாதிரியும் எதையோ கண்ட மாதிரியும் அவங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மணி நேரம் கழிச்சு அவங்க தியானத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இவருமே ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தாரு. அப்போது ஒரு சிறுமி வந்து உடஞ்ச புத்தர் சிலைய, சின்னதா இருக்கிற ஒரு சிலைய வந்து இதை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு வற்புறுத்தி கேட்டுட்டு இருந்தா. அப்பதான் அந்த சிறுமிகிட்ட வந்து இவர் கேட்டாரு, இதை நீ எங்கிருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த சிறுமி சொல்ல மறுத்துட்டா. இந்த பயணி வந்து எனக்கு 4 சிலை வேணும், நீ 4 சிலை கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு 50 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொன்னார். அந்த சிறுமி அருகில ஒரு சிறுமி வந்து யார்கிட்டயோ ஒருத்தட்ட புத்தர் சிலை வித்துட்டு இருந்தா. அவளை கூப்பிட்டு வந்து நீ இங்க வா, 2 சிலையை கொண்டு வா அப்படின்னு சொன்னான். அவளும் 2 சிலையை கொண்டு வந்தா. அதை அந்த பயணி பார்த்துட்டு அதுவுமே உடஞ்சதா இருந்துச்சு. அவருக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு, எங்கிருந்து இந்த சிலையெல்லாம் கொண்டு வராங்கன்னு. அப்போ அந்த சிறுமிகிட்ட இவர் வற்புறுத்தி கேட்டாரு. அப்போது அந்த சிறுமி சொன்னா, 4 மைல் தொலைவுல ஒரு புத்தர் சிலையை சுத்தி சின்ன சின்ன புத்தர் சிலையெல்லாம் இருக்கும், அங்கிருந்து தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா அவ. அவருக்கு புரிஞ்சது இங்க நிறைய சிலைகள் இருக்குன்னு. அவருக்கு ஒரு யோசனையாவே இருந்தது, ஒருவேளை நம்ம புத்தர் சிலைக்கு மேலதான் நின்றுட்டு இருக்கோமா, இல்ல ஒரு நகரத்தில் மேல நின்றுட்டு இருக்கோமான்னு அவருக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு. ஏன்னா இங்க சுத்தியும் புத்தர் சிலையாவும் பீடங்களாவும் இருக்குது. அதனால அவருக்கு அந்த யோசனை வந்துச்சு. அப்போ அந்த பயணி தூரத்துல பார்த்தாரு. அப்போ ஒரு துறவி வந்து மாலையை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சாராநாத்துக்கு நிறைய வெளிநாட்டவர்கள் வருவாங்க. அப்போது ஒரு வெளிநாட்டவர் வந்து அந்த துறவியை பார்த்து, நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு அது ஒரு புன்னகை வழியா அவருக்கு பதில் செஞ்சாரு. அப்போ அந்த வெளிநாட்டை ஒரு புகைப்படம் எடுத்தாரு. இவரும் வந்து இந்த பயணியும் வந்து பக்கத்துல போனாரு. அப்போதான் தெரிஞ்சுது அவருக்கு வந்து பார்வை தெரியாதுன்னு. அந்த துறவிக்கு வந்து இவர் இருக்கிறது எப்படியோ தெரிஞ்சிருது. அப்போ அந்த துறவி வந்து இவரை பார்த்து கேட்டாரு, எதற்காக வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவரு சொன்னாரு, நான் புத்த ஸ்தூபியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த துறவி வந்து, சுட்ட செங்கலை பார்க்கறதுக்கு அவ்வளவு தூரம் வந்திருக்கியா அப்படின்னு அவரு கேட்டாரு. அந்த பயணி வந்து, சுட்ட செங்கலா இருந்தாலும் இது 1000 வருடம் காலத்தது, இது ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த துறவி வந்து, உனக்கு வயசு என்னாச்சு அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த துறவி எதற்காக கேட்டாருன்னா, இல்ல 1000 வருடம் சொல்றியே, அவ்வளவு எளிதா சொல்றியே, உன் வயசு ஒரு 1000 வருடத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு. அப்ப அந்த துறவி அவர் அருகில இருக்க ஒரு பைய எடுத்து அதுல ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த பயணிகிட்ட கொடுத்தாரு.
அப்ப அந்த துறவி, உனக்கு இதை பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு அவர் கேட்டாரு. அதுக்கு அந்த பயணி, இது வெறும் கல்லு தானே அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த துறவி என்ன சொன்னார்னா, இந்த கல்லு ஒரு வண்ணத்து பூச்சி போல. ஏன்னா இந்த சின்ன கல்லு எதுல இருந்து வந்துச்சுன்னா, ஒரு பெரிய மலையிலிருந்து வந்தது. அது அங்கிருந்து பல ஊர்களை தாண்டி, பல நகரங்களை தாண்டி இங்க இப்ப என் கையில இருக்குது. அதனாலதான் சொல்றேன், இது ஒரு வண்ணத்து பூச்சி அப்படின்னு அந்த துறவி சொல்றாரு. ஒரு கல்லை நீ உடைச்சின்னா அதை 2 நாள் ஆகும், 4 8 ஆகும், 8 16 தான் ஆகும். அதை உள்ள நீ தேடி பார்க்க முடியாது. நீ அப்படி உள்ள தேடி பார்த்தீன்னா உனக்கு அதுலேயும் புத்தர் தெரிவாரு அப்படின்னு அந்த துறவி அவருக்கு விளக்கம் கொடுத்தாரு. அந்த துறவி என்ன சொல்றாருன்னா, ஒரு மரம் எப்படி மேஜையாகவோ இல்லை நாற்காலியாகவோ இல்லை வேற ஏதாவது உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ மாறுனா அது அந்த அளவு உதவியா இருக்காது. அதாவது ஒரு கண்ணு தெரியாதவருக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கிறது மிக மிக முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு அந்த துறவி சொல்றாரு. அந்த துறவி என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு சுட்ட செங்கலுக்காக நீ உன் பயணத்தை இப்படி வீணடிக்கிறியே அப்படின்னு அவரு மறைமுகமா சொல்றாரு. பயணத்தை ஒரு அர்த்தமுள்ள பயணமா மாத்து, இந்த அர்த்தமற்ற விஷயத்துக்காக உன் பயணத்தை மேற்கொள்ளாத அப்படின்னு அந்த துறவி தெள்ள தெளிவா இதுல சொல்றாரு. இதுதான் இந்த சாரநாத்தில் ஒரு நாளோட தலைப்போட கதை. ஓகே, போன வார அனுபவத்தை நான் இந்த வீடியோல உங்களுக்கு பகிர்றேன். இந்த வார அனுபவத்தை நான் பகிர்றேன். அதாவது எல்லா விஷயத்துக்கும் நீங்க கோவப்படாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு உங்களை இழந்துடாதீங்க. எல்லா விஷயத்துக்கும் கோவப்படும் போது நீங்களா இருக்க முடியாது. அதனால உங்க பண்பையும் உங்களோட குணத்தையும் நீங்க இழக்கிறீங்க. கோபம் ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கணும். அதாவது நீங்க கோவப்படும் போது அது ஒரு வித பயனை தரணும். அதுக்காக கோவப்படுறது தப்பே இல்லை. அது ஒரு மனுஷனை ஈஸியா கொன்றும். அதனால நீங்க கோபப்படுறத ஒரு அர்த்தமுள்ள கோபமா இருக்கணும். இல்லைன்னா கோபமே படாதீங்க. இதுதான் என்னோட போன வாரத்தோட அனுபவம். எனக்கு இந்த சேலஞ்ச் ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. ஏன்னா புக்கு படிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. எனக்கு இது ஒரு புது அனுபவத்தை தருது. இந்த ரொட்டீன் வாழ்க்கையில எனக்கு இது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது. ஏன்னா புக்கு படிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. தினமும் படிக்கணும், அது அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு. எனக்கு இது ஒரு புது வித அனுபவத்தை கொடுக்குது. ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் தலைப்பை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய் சப்ஸ்கிரைபர்ஸ்.